கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான இடைக்கோடு அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா பள்ளி குடும்ப திருவிழாவாக கொண்டாட்டம். தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு, நான் டிஜிபியாக தேர்வான நேரத்தில் 3 பேர் போட்டியில் தனியார் பள்ளியில் படித்த டிஜிபி முதன்மை செயலாளரின் மகன் போட்டியிட்டாலும் அரசு பள்ளியில் போட்டியிட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது என பேசினார். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான இடைக்கோடு அரசு தொடக்க பள்ளி ஆண்டு விழா மற்றும் பள்ளி குடும்ப திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் நடனம் மற்றும் பல பண்பாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு பல போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய சைலேந்திரபாபு கூறியதாவது: தமிழகத்தில் 3 பெயர்களை டிஜிபிக்கு தேர்வு செய்து மத்திய அரசு அனுப்பியது. அதில் உத்தரப்பிரதேச மாநில டிஜிபியின் மகன், மற்றொருவர் அதே மாநிலத்தின் தலைமை செயலாளரின் மகன். அவர்கள் படித்தது தனியார் பள்ளிகள், நான் படித்தது அரசு பள்ளி. ஆகவே அரசு பள்ளி எந்த வகையிலும் குறைந்தது அல்ல. அரசு பள்ளியில் படித்து NCC மாணவனாக இருந்து IAS ஆக தேர்வானாலும் காவல்துறை சீருடை மீதிருந்த காதலால் IPS ஆனேன். நான் IPS ஆக தேர்வானதும் முதலாக வங்கி மேலாளராக கேரளாவில் பணியாற்றி கொண்டிருந்த நான் NCC மாஸ்டரை சந்தித்த அவரது வீட்டிற்கு சென்றேன். அவர் என்னை ஊக்கப்படுத்திய காரணத்தினால்தான் நான் டிஜிபி ஆக முடிந்தது. மாஸ்டரை சந்தித்த சென்ற நேரத்தில் அவர் இந்த இறந்த செய்தியை கேட்டு அவரது புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டுதான் வீட்டிற்கு சென்று தகவலை சொன்னேன். தேர்வான நேரத்தில் கொடைக்கானலில் படித்தீர்களா, ஊட்டியில் படித்தவர்களா என்று கேட்டபோது குளித்துறை அரசு பள்ளியில் பயின்றேன் என்றேன். அரசு பள்ளி ஆசிரியராக வேண்டும் என்றால் IAS தேர்வை போல டெட் தேர்வு எழுத வேண்டும். அப்துல் கலாம், தற்போதைய இஸ்ரோ தலைவர் நாராயணன் வரை அரசு பள்ளியில் படித்தவர்கள். ஆகவே அரசு பள்ளியில் படிக்கும் அனைவரும் உயர் நிலைக்கு வருவார்கள். ஆகவே அவர்களை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தி படிக்க வையுங்கள் என்றும், 2000 உதவி ஆய்வாளர்கள், 20,000 காவலர்கள் நான் டிஜிபியாக இருந்தபோது தேர்வு நடந்துள்ளது. யாரிடமிருந்தாவது எனக்கோ அமைச்சர்களுக்கு பணம் வாங்கிவிட்டு பணி கொடுத்ததாகவோ அல்லது பதவி உயர்வுக்காக பணம் கொடுத்ததாகவோ யாரும் கூற மாட்டார்கள். அப்படி யாராவது ஒருவர் கூறினாலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அந்த அளவில் தூய்மையான நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த அளவில் அரசு பணி நேசிக்க கூடியது. ஆகவே அனைவரும் அரசு பணியில் சேர தயாராகவும், கிடைக்காவிட்டால் லட்சம் முதல் கோடி வரை தனியார் நிறுவனங்களில் சம்பளம் உள்ளது. ஆகவே அதற்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். நான் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணி IPS தான் எனக்கு பிடிக்கும். IPS செலக்ட் பண்ணி நான் டெல்லி லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட IAS, IPS, IFS சேர்த்து எல்லோரும் நாங்கள் 250 பேர். என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஊட்டியில் படிச்சிங்களா, இல்லை கொடைக்கானலில் படிச்சிங்களா, இல்லை டகரோடில் டோன் ஸ்கூலில் படிச்சிங்களான்னு கேட்டாங்க. அங்கெல்லாம் படிக்கல, 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம லாரன்ஸ் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பு அப்போ நமது சீஃப் மினிஸ்டர் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் 3 பேரில் ஒரு ஆள் டிசிபி எடுக்கணும். 3 பேர். அந்த 3 பேரில் ஒரு ஆளுக்கு அப்பா உத்தரப்பிரதேசம்னா தமிழ்நாட்டில் 7.5 கோடின்னா அங்கே 21 கோடி. அந்த உத்தரப்பிரதேசத்தில் டிஜிபிக்கு பையன் ஒரு ஆள் நம்மளோட போட்டி. 3 பேர் தான் லிஸ்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட் வந்தாச்சு. 3 பேர். அவருக்கு அப்பா யாருன்னா IPS, நம்ம கூட போட்டி போடுற அந்த அதிகாரி இருக்காரு பாருங்க, அவருக்கு அப்பா உத்தரப்பிரதேசம் 21 கோடி மக்களோட உத்தரப்பிரதேசத்தில் டிஜிபி. அது ஒரு ஆள். 2வது ஆள் யாருன்னா அதே உத்தரப்பிரதேசத்தில் சீஃப் செக்ரட்டரி, அவங்க அப்பா IAS அதிகாரி. வெறும் IAS இல்லை, அவங்க அப்பா மிலிட்டரியில் இருந்தவர். என்னை கூட போட்டி போடுறாரு இல்லையா கரன்சிக்கா, அவருக்கு அப்பா இராணுவத்தில் பெரிய அதிகாரி. அந்த காலத்தில் லார்ட் மவுண்ட் பேட்டன், வைஸ் ராய், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
இந்தியாவில் அதோட பெரிய போஸ்ட் கிடையாது. அவருக்கு உதவியாளர் மிலிட்ரி அவங்க அப்பா, பிறகு ஐஏஎஸ். அவர்கிட்ட தான் 3வது ஆளாக நான் போட்டி போடுறேன். அவங்க படித்தது டெல்லி ஸ்கூல், சென்ட் ஸ்டீஃபன் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், டூன் ஸ்கூல், பிள்ளைக்காரங்க படித்த ஸ்கூல். நான் படித்தது நம்ம கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ கேட்டாங்க, நீங்கள் எங்கே படிச்சீங்க? ஊட்டியில் படிச்சீங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு கொடுத்தரில் தான் படித்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த வகையிலையும் குறைஞ்சதே கிடையாது. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறேன், எனக்கு அவங்க மேலே கோபம் ஒன்றும் கிடையாது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே உட்காந்துருக்காருல நம்ம தலைமை ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் சார், நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் சும்மா போய் சேர முடியாது. அதுக்கு பயங்கரமான ஐஏஎஸ் தேர்வு மாதிரி பயங்கர உண்டா சார்? நெட்டு பெரிய போட்டித் தேர்வு எழுதி தான் இன்னைக்கு அரசாங்கத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக சேர முடியும். நல்லா படித்தவங்க, நல்ல அறிவு சிந்தனை உள்ளவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர முடியும். நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் எங்களை ரொம்ப அன்பாக நடத்துவாங்க. நான் என்சிசி எனக்கு பிடிக்கும். ஒரு நாள் என்சிசி சாரு ராமசாமி சார், சைலேந்திர பாபு கம் ஹியர், இங்கிலீஷில் பேசுவாங்க சார், எங்கள் டீச்சர்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க. சைலேந்திர பாபு கம் ஹியர், நான் ஓடி போனேன், என்னை சந்திச்சுக்க அப்படின்னாரு. மீட் மீ இன் மை ஆஃபீஸ் ஆர் என்சிசி, இந்த யூனிஃபார்ம், இந்த சட்டையும் பேண்டையும் போடுனாரு. நான் போட்டேன். என்னது பேண்ட் தெரியுமா? காக்கி சட்டை. அந்த சட்டையை நேற்று கிழக்குன்ற தெரியல, இப்போ தான் கலத்திருக்கேன். காக்கி சட்டை போட்டுட்டு ஒரு கண்ணாடி இருக்கு, போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. அப்படியே ஒரு ஷூ கொடுத்தாரு, ஒரு ஷூ, ஒரு பேர் ஷூ. என் வாழ்க்கையிலே முதல்ல அப்பதான் ஷூவே போடுவேன். ஷூ, தொப்பி ஒரு வச்சாரு, ஒரு பெல்ட் போட்டு விட்டாரு. எப்படி இருக்குன்னு கேட்டாரு. நான் ஒண்ணுமே சொல்லலை. அவர் சொன்னாரு, சைலேந்திர பாபு, யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட். ஒரு என்சிசி ஆஃபீஸர் ஒரு பையனை பார்த்து, நீ யூனிஃபார்ம் மட்டும் நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்னார். அது எனக்கு மனசில் பயங்கரமான தாக்கம். சார் சொன்னது எல்லாம் கேட்பேன். ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கஞ்சி போட்டு குளிஞ்சு அதை அயன் பாக்ஸ் போட்டு, எனக்கு ட்ரெஸ் மட்டும் அப்படி போலீஸ்காரங்க ட்ரெஸ் மாதிரி, அந்த காலத்து போலீஸ் பார்த்துருக்கீங்களா? நிற்கிற பார்த்துருக்கீங்களா? பாதி நிற்கிறது, இப்படி நிற்கும் மிலிட்ரி மாதிரி. அப்படி படிப்படியாக எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது நான் லான்ஸ் கார்பரல், கேடட்டு, லான்ஸ் கார்பரல், கார்பரல், அப்புறம் கம்பெனி சார்ஜென்ட் மேஜர், கம்பெனி சார்ஜென்ட் மேஜர். அப்பவே டிஜிபி தான் ஸ்கூல்லே, இப்போ மட்டும் இல்லை, அன்னைக்கே டிஜிபி தான். அப்படி என்னை மாற்றி விட்டாரு. நான் போனேன், படிக்க போனேன், மெட்ராஸ் போனேன், கோயம்புத்தூர் போனேன். பிறகு நான் பேங்க்கில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பேங்க் பெரிய வேலை எனக்கு பிடிக்கல. ஏன்னா போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேலை, யூனிஃபார்ம் போடுறது, மோட்டார் சைக்கிள் சுத்த ரவுடிலாம் பிடிச்சி அடிக்கிறதெல்லாம் பிடிக்கும். உடனே ஐபிஎஸ் பாஸ் பண்ணி, அப்பெல்லாம் இன்டர்நெட்ல கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா? ஹிந்து பேப்பரில் வரும். நான் அப்போ கேரளாவில் நெடுமங்காடு கேரளா, அதுக்கு பக்கத்தில் பச்சைப்பாலோடு, அங்கே தான் அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜர், அந்த ஆஃபீஸர். பேப்பரில் பார்த்தா பேர் வந்தாச்சு, ஐபிஎஸ் கிடைச்சாச்சு. அப்புறம் எப்படி புல்லட் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு அங்கேருந்து 75 கிலோமீட்டர் திருவனந்தபுரத்துலேருந்து நெடுமங்காடு தாண்டி குளத்தூர்லேருந்து என் வீட்டுக்கு போகலை, மோட்டார் சைக்கிள் எங்கே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ராமசாமி சார் கைது. ராமசாமி சார் எனக்கு என்சிசி ஆஃபீஸர். அவர் தான் நான் போலீஸ் ஐபிஎஸ் ஆனேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார். எனது மாணவன் ஐபிஎஸ் சந்தோஷப்படுவார். நேராக வீட்டுக்கு போனேன், யாரும் இல்லை. சாருக்கு போட்டோ தான் இருக்கு. சாருக்கு ஓய்வு வந்தாங்க. மேடம், சாருக்கு நல்ல செய்தி சொல்லணும், நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 1-2 தான் பார்த்தேன். இப்போல்லாம் யாருமே கிடையாது, தமிழ்நாட்டுக்கே இருந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த நல்ல செய்தியை சார்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு என்சிசியில் காக்கி சட்டையை போட்டு விட்டாரு. அப்படி உங்களுக்கு தெரியாதா, சார் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் சாருக்கு நன்றி சொல்லிட்டு என் வீட்டுக்கே போகிறேன். பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மா தனக்கு தான் சொல்லுவேன், ஆசிரியர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போயிடுவாங்க. அதுபோன்ற ஆசிரியர்கள் தான் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க.
நான் சும்மா சொல்ல நினைக்காதீங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், பாரத் ரத்னா அவர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்திலாம் படிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்திய நாட்டினுடைய மிக உயர்ந்த அறிவியல் விஞ்ஞானி ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதனுடைய தலைவர் யாருங்க? நாராயணன். அவர் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ஒரு பைசா செலவு கிடையாது. ஸோ நான் உங்களுடைய கேட்டுக்கொள்வது, உங்கள் பிள்ளைகளை இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு, பேர பிள்ளைகளை உங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி வச்சு ஆதரவு கொடுங்க. இங்கே ஒன்றும் குறவு இல்லை, நல்லா இருக்கு. நான் வேணா என்னுடைய இன்ஸ்டாகிராமை வந்து நீங்கள் திறந்து பாருங்க. இன்ஸ்டாகிராமில் போன வருஷம் ஒரு வீடியோ போட்டேன், நானும் ஒரு பிள்ளையும் பேசிட்டு இருக்க மாதிரி. நான் அவ்வளோ ஆங்கிலத்தில் பேசுகிறோம். How are you? I'm fine, thank you sir. What are you doing here? Do you like this school? I like this school very much. பிரம்மாதமாக இங்கிலீஷ் பேசிச்சு. யாரோ அதை அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க. நானும் அந்த பிள்ளைக்கு போட்டேன். அவளுக்கு பேர் கர்ஷா. இன்னைக்கு கூட பார்த்தோம், கவர்மெண்ட் ஸ்கூல் கர்ஷா. பாருங்க, இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியன் 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. பிரம்மாதம். நான் கீழே போட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் பேச பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு ஏவன்டா சொன்னான். யார் சொன்னது? கீழே போட்டிருக்கேன். Who told that students in the government school can not speak English? சொல்லுங்க. அவ்வளோ பிரம்மாதங்க அந்த பிள்ளை பேசிட்டு. நீ வேணா பாருங்க, இன்ஸ்டாகிராமில் சைலேந்திர பாபு போடுங்க வரோம். இப்படி நமது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் நீங்கள் ஆதரப்படுத்தீங்கன்னா வெறும் 10-15 பேருங்கிறது அடுத்த வருஷம் 250 பேர். என்ன 250 பேர் சேரணும் பாருங்க. ரெடியா? 250 பேர் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமது பிள்ளைகள், உண்மை விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு நல்ல செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தில் இப்போ தமிழ்நாடு ஸ்கூலில் படித்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை. போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தாலும், சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும், டிஎஸ்பியாக இருந்தாலும், சப் கலெக்டராக இருந்தாலும், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எல்லா பதவிகளுக்கும் தமிழில் படித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, முன்னுரிமை. முதல்ல உங்களுக்கு கொடுத்தாங்க மற்ற போஸ்ட்டு. நான் போலீஸ் டிஜிபியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சார் சாதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நேர்மையான நிர்வாகத்தை தந்திருக்கிறேன், 5 பைசா வாங்காம நேரம். என்ன சார் அப்படி செஞ்சீங்க? 2000 சப் இன்ஸ்பெக்டர்களை காவல்துறைக்கு எடுத்திருக்கேன். எத்தனை பேர்? 2000. ஒருத்தனாவது நான் சைலேந்திர பைசா கொடுத்தேன், இல்லை கவர்மெண்ட்டுக்கு பைசா கொடுத்தேன், இல்லை மந்திரிக்கு பைசா கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் பொறுப்பு அந்த காசு நான் வாங்கி கொடுத்தேன். 2000 சப் இன்ஸ்பெக்டர், 20,000 கான்ஸ்டபிள்ஸ், 20,000 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் நம்ம பீரியடில் வேலைக்கு எடுத்தோம். ஒரு ஆளாவது நான் லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னா நான் பொறுப்பு. தமிழ்நாடு காவல்துறையில் காவலர்கள் சப் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாங்களே, கேளுங்க. 1,30,000 பேர் ப்ரொமோஷன், போஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர். யாருக்காவது சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நேர்மை, ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நமக்கு தர முடியும். அரசு பணி என்பது மன மகிழ்ச்சி தரக்கூடிய பணி. அரசாங்கத்தில் குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது. குரூப் 1ங்கிறது சப் கலெக்டர். இப்போ நம்ம தமிழ்நாடு, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகு மீனாள் IAS இருக்காங்கல்ல, அவங்க குரூப் 1. அவங்க 8 வருஷம் 9 வருஷம் IAS அதிகாரியாக பதவி கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு IPS கிடைக்கிறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா முன்னுரிமை. தாசில்தார் போஸ்ட்டு, கமிஷனர் போஸ்ட்டு, SI போஸ்ட்டு, DSP போஸ்ட்டு, கான்ஸ்டபிள் போஸ்ட், எல்லாத்துக்கும். ரெண்டாவது நமது பிள்ளைகள் IAS அதிகாரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தமிழ் மொழி. தமிழ் வேற சொன்னாங்க, நம்ம ஸ்கூலில் தமிழில் தான் பிள்ளைகள் ஃபெயில் ஆகிறாங்க. தமிழ் மொழி பாஸ் ஆகாமல் IAS பாஸ் பண்ண முடியாது. நான் இன்னைக்கும் இந்த வருஷமும் 60 பேர் பயிற்சி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எங்கள் டெல்லிக்கு போகிறது IAS பயிற்சி. நான் IAS படிக்கிற பிள்ளைகளுக்கு 25 வருஷமாக பயிற்சி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் திறந்து பாருங்கள். நம்ம பிள்ளைகள் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நம்ம பிள்ளைகள் தான், இந்தியாவில் எங்கே போனாலும் நம்ம பிள்ளைகள் கலெக்டராக இருக்காங்க. இந்தியாவில் வெளிநாட்டில் போனாலும் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க நம்ம பிள்ளைகள். அப்போது அங்கே நீங்கள் தமிழ் மொழி பாஸ் பண்ணி ஆகணும். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் மொழி நல்லா